ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي يدركني يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى أزواج سيدنا محمد وعلى أصحاب سيدنا محمد وعلى أتباع سيدنا محمد وسلم تسليما كثيرا كثيرا. கணிதத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அருமைக்குரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, கடந்த சில வாரங்களாக ஹதீஸ்களை பற்றிய சில விளக்கங்களை நாம் தெளிவுபடுத்தியுள்ளோம். ஹதீஸ் என்றால் என்ன, வஹி என்றால் என்ன என்பதை பற்றிய தெளிவுகளை கடந்த வாரங்களில் நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கருத்தும் வார்த்தைகளும் ஒருங்கிணைந்து அல்லாஹ்விடமிருந்து செய்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அனுப்பப்பட்டதுதான் குர்ஆன். அது தொழுகையிலே ஓதுவது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை ஓதினால் மட்டுமே நன்மை எழுதப்படுகிறது. ஹதீஸ் என்பது கண்மணியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளத்தில் அல்லாஹ் நிலைநாட்டுவதாக அவருடைய கருத்துக்களை அல்லாஹ் கூறுகிறார். அதை அவர்கள் வார்த்தையாக சொல்கிறார்கள். ஆனால் அதை தொழுகையில் ஓதுவது கடமையாக்கப்படவில்லை. அதை ஓதினால் ஒரு எழுத்துக்கு நன்மை என்று சொல்லப்படவும் இல்லை. அது என்றும் வஹீதான். இது குர்ஆன் என்றாலே ஓதப்படக்கூடிய என்பதுதான் பொருள். ஆனால் குர்ஆன் என்பது வஹி, அது ஓதப்படக்கூடிய வஹி. ஹதீஸ் என்பதும் வஹீதான், ஆனால் அது ஓதப்படுவது வணக்கமாக்கப்படாத வஹி. இரண்டும் சொல்லி முடித்திருக்கிறோம் குர்ஆன் சுருக்கமா. இப்பொழுது மூன்றாம் கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது ஹதீஸ் குதுசி என்றால் என்ன?
ஹதீஸ் ரெண்டு இருக்குது, ஹதீஸ் நபவி, ஹதீஸ் குதுசி. ஹதீஸ் குதுசி என்றால் என்ன என்பதை பற்றி பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நாம் சொல்கிறோம். குதுஸ் என்றால் பரிசுத்தம் என்று பொருள். உதாரணமாக சுப்பூஹும் குத்தூசும் ரப்புனா ரப்புல் மலாயிகத் என்று சொல்றோம். குத்தூஸ் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சேர்ந்தவன், பரிசுத்தமானவன். எதை விட்டு பரிசுத்தமானவன்? நாத்திகர்களும் முஸ்லிம்களும் குஃபார்களும் எந்தெந்த தகுதியற்ற விஷயங்களை அல்லாஹ் வெளியிட்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன். ஒரு சமூகம் சொன்னது அல்லாஹ்வுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லுது. நாம் சொல்கிறோம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவன் பிறக்கவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை. அவனுக்கு பெற்றோரும் இல்லை, அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை. அவ இந்த யஹூதி நஸராக்களுடைய முஸ்லிம்களுடைய இடைகளுக்கான அந்த கூற்றுக்களுக்காக பரிசுத்தமானவன். பைத்துல் முகத்தஸ் சொல்றோம், பரிசுத்தமான இல்லம். அப்படி என்றால் யார் அங்கு செல்கிறார்களோ அங்கே செல்பவர்களுடைய பாவங்கள் அவர்களை விட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறது. இப்படியே குதுஸ் என்ற வார்த்தை எங்கெல்லாம் சேர்கிறதோ அங்கெல்லாம் பரிசுத்தம் என்ற பொருள் அங்கே சேரும். இதனால பரிசுத்தமான அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஹதீஸ் என்று இதற்கு பொருள். எல்லாமே அவரிடத்திலிருந்து வந்ததுதான். எதுக்கு மட்டும் ஏன் இப்படி சொல்லணும்? சிலர் இதே ஹதீஸ் குதுஸுக்கு ஹதீஸை இலாஹி என்றும் ஹதீஸை ரப்பானி என்றும் பேர் வைக்கிறார்கள். சிலருடைய பழக்கத்தில் இப்ப ஹதீஸே குதுஸி என்றால் என்ன சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் இவ்வாறு சொல்லுகிறான் என்ற வார்த்தையை போட்டு சொல்றாங்களோ அதுக்கு பேர் ஹதீஸ் குதுஸி. அல்லாஹ் இப்படி சொல்றான், பல சஹாபாக்கள் அல்லாஹ் இப்படி சொல்வதாக பெருமானார் ரசூலே கரீம் சொல்ல நான் கேட்டேன் என்று சொன்னால் அதுக்கு ஹதீஸ் குதுஸி. அல்லாஹ் இவ்வாறு சொல்லுகிறான் என்ற வார்த்தையை சொல்லாமல் நபியர்கள் பேசினார், அதுக்கு பேர் ஹதீஸ் நபவின்னு சொல்லுவோம். இந்த ஹதீஸ் குதுஸி என்ற இந்த ஹதீஸ் குதுஸி இருக்கிறது, அதைத்தான் நாம் இப்பொழுது இந்த ஹதீஸ் விளக்க உரைக்கு முக்கியமாக எடுத்திருக்கிறோம். உதாரணமாக இந்த ஹதீஸ் குதுஸி என்ற இந்த ஹதீஸ்களை மட்டும், அதாவது லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிறது, ஆனால் சில இமாம்கள் பெரும் முயற்சி எடுத்து இந்த ஹதீஸ் குதுஸியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் பழைய காலத்தில். அவ்வாறு ஈடுபட்ட அந்த உலமாக்கள் அதிலே தொகுக்கப்பட்ட பல்வேறு நூல்களை குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த ஹதீஸ் குதுஸி மிஷ்காத்துல் அன்வார் என்ற ஒரு நூல், அல்-அஹாதீஸ் குதுஸியா என்ற ஒரு நூல், அல்-மகாசித் ஸனீயா என்ற ஒரு நூல், அதாவது அல்-அஹாதீஸ் குதுஸியத்துல் அர்பஈனா என்ற ஒரு நூல், அல்-இத்திஹாபாத்து ஸனீயா பில்-அஹாதீஸ் குதுஸியா என்ற ஒரு நூல், அல்-அஹாதீஸ் குதுஸியா என்ற ஒரு நூல், அஸ்-ஸஹீஹ் முஸ்னத் என்ற ஒரு நூல். இப்படி பல்வேறு நூல்கள் தொகுக்கப்பட்டிருந்தாலும் அவைகளில் சிறந்த ஒரு நூலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது இந்த இத்திஹாபாத்து ஸனீயா பில்-அஹாதீஸ் குதுஸியா. இந்த ஒரு நூலை நாம் இப்பொழுது இந்த ஹதீஸ் விளக்க உரைக்கு ஆதாரமாக எடுத்திருக்கிறோம். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இதில் எந்த ஒரு ஹதீஸ் அல்லாஹ் தஆலா இவ்வாறு சொல்றான் என்று பெருமானார் சொல்லி காட்டுறார்களோ அந்த ஹதீஸையும் அது தொடர்பான ஹதீஸ் எங்கெல்லாம் வருகிறதோ எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து நமக்கு இங்கே விளக்கம் சொல்வது என்பதுதான் என்னுடைய ஒரு நியத். நல்லா அதை கபூல் செய்வாங்க. இதிலே பல்வேறு விஷயங்கள் நாம் கேட்காத விஷயங்கள் இருக்கலாம், கேட்ட விஷயங்கள் இருக்கலாம், அல்லது கேட்டு இதுவரையிலும் செயல்பாட்டிலே கொண்டு வராத விஷயமாக இருக்கலாம். ஆனால் அதை தெளிவடைந்து அதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாட்டில் கொண்டு வருவதுதான் முக்கிய நோக்கம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போனேன், பயானுக்கு போனேன், 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் அசராம பேசினாங்க. எப்படி பேசுறீங்க, என்ன சொன்னாங்க,
ஹதீஸை கொண்டு அமல் செய்யும் சொன்னால் அதன் காலமெல்லாம் நன்மை எல்லோரும் நமக்கும் வரும், எல்லோருக்கும் சென்று கொண்டே இருக்கு. அதுதான் ஒரு டெய்லிக்க பாமைன்னு சொல்லுவாங்க. நன்மையின் பால் அறிவித்து கொடுத்து பிறர் அமல் செய்ய, பிறர் காரணமாக்க, பிறர் செயல்பட தூண்டுதலாக இருக்கும். இவர் அப்படி தூண்டுதலாக இருந்தால் எந்த வகையில் சொல்லால், செயலால், பொருளால், அல்லது சைக்கிளையால், அல்லது பார்வையால், அல்லது செயல்பாடால் எல்லாரும் எந்த காரியங்களும் போகாது. சேரை தூக்கி போட்டாலும் சரி, டேப்ல தூக்கி போட்டாலும் சரி, எதை சொன்னாலும் எதை செய்தாலும் யாருக்கும் எந்த காரியம் நிச்சயமாக போகாது. அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் அந்த சிந்தனையை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். யாருக்கும் எதுவும் வீண் போகாது. நிச்சயமா ஆண்டத்திலே மாபெரும் பயனை எதிர்ப்பு கிடைப்பதாகும். அல்லாஹ் கேள்வி வழங்குவாங்க. ஆக இந்த ஹதீஸிலே அல்லாமா அப்துல் ரவுஃப் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய நூல் தான் இந்த நூல். அல்லாமா அப்துல் ரவுஃப் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 1301 ஆண்டு நடந்திருக்கிறார். அவர்கள் கொண்டு வந்த தொகுப்பிலே முதலாக சொல்லுகின்ற ஹதீஸ் காலதான் காரா அதுதான் சொல்லுறான். இந்த ஹதீஸை புரிஞ்சு எந்த ஹதீஸ்ல அல்லாஹ் காலதான் காரா அல்லாஹ் சொல்லுறான் என்று சொல்லப்படுகிறதோ அதுக்கு இப்பதான் ஹதீஸே குருசி. அல்லாஹ் சொல்லுறான், என்ற ஆதமுடைய மகனே, அதாவது மனிதனே, அன்பிற்கு அழைக்க சபா ஆயாத்தின் நான் 7 வசனங்களை உங்களுக்காக இறக்கியிருக்கிறேன். அதான் குறிப்பாக இந்த உம்மத்திய முஹம்மதியாவுக்கு அதாவது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு நான் தர 7 ஆயத்தை இறக்கியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சூரத்துல் ஃபாத்திஹா. அதில் ஸலாத்துன் லீ, அதில் 3 வசனங்கள் எனக்குரிய, அதாவது என்னை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள். ஸலாத்துன் லக, அதில் 3 வசனங்கள் உன்னை பற்றி நீ சொல்லக்கூடிய விஷயம். வாயிலத்துன் பைனி வ பைனக, அதில் 1 எனக்கும் உனக்கும் சேர்ந்த விஷயம். அம்மல்லதி நீ, எனக்கு மட்டும் என்னை பற்றி சொல்லுகின்ற ஆயத்து என்னன்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆயத்தாரை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த ஆயத்துக்களே அல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டும் என்று சொல்லித்தருகின்ற ஆயத்து. அல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டும் என்று சொல்லித்தருகின்ற ஆயத்து. அர்-ரஹ்மான் ரஹீம். அர்-ரஹ்மான் சொன்னால் என்ன பொருள்? இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய கிருபையை, அவனுடைய கருணையை பாகுபாடற்ற முறையில் அனைவருக்கும் வாய் வழங்குவதும் தான் ரஹ்மான். சொல்ல புரியுதா? ஒன்று. இன்னொன்று, இதை இந்த கிருபையை, இந்த கருணையை ஒருவர் மீது பொழிவதன் காரணமாக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதவன் அவன் தான் அல்லாஹ். ஆளுக்கு ரஹ்மான். இப்ப இன்றைக்கு முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இறை மறுப்பாளன், மூமின், முஸ்லிம், காஃபிர், யஹூதி, நசாரா, நபியை புகழ்பவன், நபியை ஏசுபவன், வழிமார்களை புகழ்பவன், வழிமார்களை ஏசுபவன், தரக்குறைவாக இழிவுபடுத்துபவன், எந்த ஜமாத்தாக இருக்கிறார்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் ரஹ்மானாக, அளவற்ற அருளாளனாக, எவ்வித பாகுபாடுகளை திரும்பியை செய்வான் இருக்கிறார். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், செய்கின்ற எந்த ஒன்றிற்கும் பிறகு உபகாரத்தை எதிர்பார்க்காதவன். நம்ம இப்போ 2 ரூபாய் காசு கொடுத்தாலும் சரி, ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கும். உண்மையே இல்லையா? ஒரு தேங்க்யூ சொன்னார், டீ வாங்கி கொடுத்தா ஒரு நன்றி சின்னமா போயிட்டாங்க, நன்றி கேட்டு நம்ம அவருக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நான் உதவி செஞ்சிருப்போம். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது
அவர் நமக்கு உதவி செய்யாவிட்டால் நாம் என்னை கொடுத்துருவோம். நான் இந்த மாதிரி அவன் கஷ்டப்பட்டு நேரத்துல உதவி செஞ்சிருக்கிறேன், அவன் எனக்கு உதவி செய்யறேன் என்று பிறரிடத்திலே சொல்வது ரொம்ப கேவலமானது, அசிங்கமானது. மனசுல நினைக்கிறது மோசமானதுதான். செஞ்சதை அப்பே மறந்துடும். என்ன செய்தோமோ அதை அப்பொழுதே மறக்க வேண்டும். நீங்கள் செய்த நற்காரியங்களை பிறருக்கு சொல்லி காட்டி ஒரு தொகுதியில் அமானத்தில் நன்றி வருவதா. ஒரு நேரத்துல அவங்க செலவு இருக்கும், ஏதாவது பொருள் செஞ்சிருப்பாரு, அவரை ஒரு நேரத்துல நான் மதிக்கல என்பதை அவர் கருதினால் ஒண்ணு நேரே கொண்டு கேட்பார். சிலருடைய பழக்கம் அன்னைக்கு உங்களுக்கு கஷ்டப்படும் போது ஞாபகம் இருக்கா கும்பிடா அப்படின்னு கேட்பார். இது ரொம்ப மோசமான. சில பேர் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க இது அடுத்ததா மனசு நினைச்சு போவாங்க, இதுதான் மனசு சொல்லுவாங்க. சரி, இன்னொரு எல்லடியாக அப்படின்னு ஒரு அடுத்த ஸ்டேஜ் வந்தோம்னு சொன்னா இது ஒரு முதல் கேஸ் சொல்றது நேரே சொல்றது மிக கேவலமானது, அடுத்தவங்க சொல்றது மோசமானது. நினைக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் அதுவும் கூடாதுதான். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னா நன்மை எதிர்பார்ப்பு. எப்படி நன்மையை எதிர்பார்க்குது, இது எதிர்பார்ப்பு தானே, இது ஒரு எதிர்பார்ப்பு தான். இது மார்க்கம் அனுமதிக்கிறது, மார்க்கம் எதிர்பார்க்க சொல்லுகிறது, தப்பு இல்லை. நான் எதிர்பார்ப்பு என்ற ஒன்று மனிதன் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறதுன்னு நான் சொல்லுறேன். எதிர்பார்ப்பு என்று யாருக்கு என்ன செஞ்சோமோ அவரிடம் எதிர்பார்க்கிறோம். இப்ப அல்லாஹை வணங்குகிறோம், அல்லாஹ்ட்ட இருந்து நன்மை எதிர்பார்க்கிறோம். இது இன்சானியத், இது மனிதத்தன்மை. ஆனா எஜமானியத் என்றால் என்ன தெரியுமா? எதிர்பார்ப்பாங்க. எதை கொடுத்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, எதைய வாரி வழங்கினாலும் சரி, எதை எதிர்பார்க்க மாட்டோம். இவன் என்ற வணங்கணும் என்ற எதிர்பார்ப்பு அல்லாஹ்வுக்கு நிச்சயமாக கிடையாது. அவன் அவனை வணங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வணங்குவான் என்று நினைத்து அல்லாஹ் அறிவிக்கிறான். ஆனா அம்மா கலத்திலிருந்து வரலன்னு வணக்கத்துக்காக படைச்சிருக்கான் அவன் சொல்றான். ஆனா வணங்குவான் என்று எதிர்பார்க்க சொல்லல. அப்ப வணங்காம இருந்தா நிப்பாடுவாங்கல்ல. வணங்குவார் வணங்குவதற்காக வேண்டிய எதிர்பார்த்து தான் ரிஸ்கை கொடுக்குறான்னு சொன்னா இருப்பான். ஆனா வணங்காத எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ்வே இந்திய சில மக்களுக்கு வாரி கொடுத்து கொண்டிருக்கிறான். இதுதான் ரஹ்மான். அதனாலதான் அப்துல் ரஹ்மான் சொல்லணும், ரஹ்மான் சொல்லி ரஹ்மான் என்று பற்றி யாருக்கு பேர் அல்லாஹ் என்ற பெயரை கூட வைக்கக்கூடாதோ அதனால ரஹ்மான் என்ற பேர் அஸ்மாவை சொன்னால மற்ற பேரெல்லாம் வைக்க அனுமதி இருக்கிற ரஹ்மான் என்ற பேர் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த சிவத்து யாருக்கும் கிடையாது. பெரிய சூஃபியாக இருந்தாலும் அல்லாஹ் வேணும் எதிர்பார்க்காது. அல்லாஹ் எனக்கு வேணும், அவனுடைய இதுவா வேணும், அவனுடைய பொருத்த வேண்டும், எதிர்பார்க்க கொஞ்சம் இல்லையா? எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அனைத்தும் அழைக்கப்பட வேண்டும். இது அவனை மட்டும்தான். அப்ப அந்த ரஹ்மான் இருக்கலாம், அடுத்த ரஹீமாக இருக்கலாம். தனக்கு வழிபடுவதற்கு மட்டும் நாளை மறுமையிலே திருவையையும் கருணையும் அழிக்கும். அங்க பிடிச்சிருவோம் பாவியையும் தனியாக பிரிச்சிருந்தீங்க. அங்கெல்லாம் நான் தேர்ந்தெடுத்தீங்க, நான் சார்ந்திருந்தீங்க, எல்லாரும் தண்ணி கொடுத்தேன், எல்லாரும் சுவாசிக்க காற்றை கொடுத்தேன், உண்ண உணவை கொடுத்தேன், இருக்க இடத்தை கொடுத்தேன், உடுத்த உடையை கொடுத்தேன், சித்தமாக வாடகை விட்டு மனைவிலை இத்தனை இருக்கும் வசதிவாய்ப்பை கொடுத்தேன். எல்லாம் அங்க ரைட்டு, இங்கே தான் அங்க ரமத்துல்லாஹி சொல்றாங்க. நாலு இடத்தையும் கொடுத்தாங்க இருக்கு. அந்த நபியை நீங்க மறுத்தீங்க, அதை எங்க நீங்க பிடிச்சிருக்கீங்க. அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவது என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து என்ன? அர் ரஹ்மானிர் ரஹீம். மூன்றாவது தான் மாலிகி யௌமித்தீன், இறுதி நாளின் பேரரசன். அல்லாஹ் கேட்பான், யாராவது எனக்கு பிடிச்சிட்டு ஆனா மனிதன் முழு ஃபைனல் முழு உலகத்திலே நான் தான் அரசன், மன்னன், ஆட்சியாளர் என்று சம்பட்டப்படுத்தினால எங்கே? ஆனா மனிதன் முழு அனைவருக்கும் அரசன் தான். யாருமே இல்லாம பண்ணி மாலிகி யௌமித்தீன், நாளை வறுமை நாளையிலே மனிதனை செய்த நன்மை தீமைகளை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி அவர்களுக்கு விளக்கத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செய்வான். இந்த மூன்று விஷயங்களும் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்ல
அதாவது சொன்னா சலாஹுல் லீ, அந்த 7 ஆயத்துல 3 ஆயத்து எனக்குரியது, என்னை பற்றி நான் சொல்ற விஷயம். அடுத்தது வல்லத்தி, அது புதுசி, வல்லத்தி பைனி வ பைனக, மனிதனே அடியானே எனக்கும் உனக்கும் சம்பந்தப்பட்ட ஆயத்து தெரியுமா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி கேட்கிறோம். இந்த ஆயத்தை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சரியாகவும் புரிய வேண்டிய விஷயம் தஃசீர் வகுப்புல. எங்க அடுத்த வாரத்துல நம்ம சீர்தூக்கி நடக்குல, அங்கே போகணும். அப்பதான் தஃசீர் எழுதிக்க முடியும். இங்கேயும் வரணும், அப்பதான் ஹதீஸ் எழுத முடியும். இங்க இருந்து அங்கே இருந்து எங்கே இருந்தாலும் சரி, செய்தி பள்ளியில போய் சிவாக தஃசீர்ல உட்காருங்க, குர்ஆனை புரிந்து கொள்ளலாம். மறு சிவாக இரண்டாவது பள்ளிக்கு வாங்க, ஹதீஸை புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாசமும் 2வது சனிக்கிழமை இங்க வாங்க, அதுல நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நீங்க புரிந்து கொள்ளலாம். இதுதான் நம்ம 3 மணி சேர முடியும். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப சொல்றாங்க இய்யாக நஅபுது, இந்த ஆயத்துக்கு அதிகமா உள்ள போகிற காரணம் தஃசீர் சார்ந்த விஷயம். இதனால இங்க வந்துதான் சொல்லக்கூடிய இடத்துக்கு ஆளாயிருக்கும். இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். அல்லாஹ் சொல்றான், இது உன்னை சார்ந்தது, இது உனக்குள்ள விஷயம், வணங்குறது. இய்யாக நஸ்தஈன், என்னை சார்ந்தது சொல்றான். ஏன் உன்னையே வணங்குகிறோம் என்று நீ சொன்னாலும் இய்யாக நஸ்தஈன், அந்த வணக்கத்திற்குரிய உதவியையும் நான் உன்னிடம்தான் கேட்கிறேன். நீ நாடாமல், நீ தோல்வி செய்யாமல் நான் என்று சுயமாக உன்னை வணங்க முடியாது. நான் உன்னை சுயமாக வணங்க முடியாது. என்னை உன்னை வணங்குவதற்கு என்ற பேருதவியை தௌபீக்கை நீ செய்ததன் காரணமாகத்தான் நான் உன்னை வணங்க பள்ளி தந்திருந்தேன் என்று சொல்லுவோம். இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம், இய்யாக நஸ்தஈன், அந்த வணக்கத்திற்குரிய உதவியையும் அவனிடம் கேட்கிறோம். ஏண்டா இந்த இடத்துலயே நான் சொல்றதே பிடிக்காது. அந்த ஒரு வார்த்தை இருக்கு, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு மிகப்பெரிய கொடூரமான வார்த்தை நாம் என்று. வீட்டுக்கு ஒரு வீட்டை போய் கதவு தட்டுறோம், யாராவது ஏன் நான் தான், நீங்க யாருன்னு தெரியாம யாருன்னு நான் கேட்கிறேன். திருப்பி நான் தான்டா, என்ன அர்த்தம்? அதாவது தட்டுறாங்க, யாரும் கேட்கிறோம், நான் தான் கேட்டீங்க. இந்த 2 வார்த்தையுமே அர்த்தமற்ற வார்த்தை. கொஞ்சம் தயவு செய்து சொல்லும் விஷயத்தை உள்வாங்கி பழக்கங்களை மாற்றி அமைக்க தயாராகும். இஸ்லாம் என்ன சொல்கிறது, மார்க்கம் என்ன சொல்கிறது, குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது, நாவல் என்ன சொன்னா, நாங்க அதனால வேலைக்கு வரக்கூடிய ஒரு மாற்றம் ஒரு சகோதரி ஏன் கேட்ட, நான் தான் நீ யாருன்னு தேவைத்தானே, யாருன்னு கேட்கிறேன், திரும்பி நான் தான் சொல்றீங்க. அப்ப என்ன செய்யணும்? ஐயா சொல்லுங்க, வேலை போட்டு சொல்லிக் கொடுத்து மாத்தியாச்சு. இன்னை வரைக்கும் சொல்றது இன்னை வரைக்கும் கேட்டா கரெக்டா சொல்லுங்க. அருமை சகோதரர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க கதவை தட்டும் போது யார் கேட்டா நான் தான் என்று சொன்னார்கள். அங்க கூட நான் என்ற வார்த்தையை சொல்ல அதுதான் விரும்புகிறேன். நான் என்று ஒவ்வொன்றிலும் கம்பட்டம் எடுக்கிறோமே, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம். நான் துறவந்தேன்னு சொல்லாதே, அம்மா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து இலைஹி உனீப். நபிகள் சொன்னாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய தௌஃபீகை கொண்டு அல்லாமல் நான் எதுவும் செய்ய முடியாது. 10 ரூபாய் காசு எடுத்து கொடுத்த உடனே அது பெருமா 10 ரூபாய் கொடுத்தேன், 100 ரூபாய் கொடுத்தேன், 500 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன், நீயா கொடுத்தீங்க. அல்லாஹ் சொல்றா, விம்மா ரலத்னாம் யுபிபூன், நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவங்களுக்கு செலவு செய்யணும். அவன் கொடுத்ததை மறந்துவிட்டு அவன் கொடுத்த ரிஸ்கை நாம் கொடுக்க யோசிக்கணும். வரலாறு தெரிந்ததுதான். மிகப்பெரிய ஒரு மனித சமுத்திரத்தை வைத்து மூசா
அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுக்கு முன்னாலே அல்லாஹ் கேட்டா மூசா நபிட்ட இப்ப இந்த சந்தர்ப்பத்துல மிக சிறந்த அறிவாளி யார் கேட்டா நான் மாட்டேன். நான் சொல்லித்தான் ஏன்னா அந்த காலகட்டத்துல அவங்கதான் நபி. அப்ப அந்த நபி தான் அவங்களுடைய சிறந்த இல்மு அறிவிக்கணும், அதான் உண்மை. இருந்தாலும் கூட அவங்க என்ன சொல்ல வேண்டும் என்று எல்லாம் எதிர்பார்க்க தெரியுமா? அல்லாஹ் ஆலம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்வதை விட்டு ஆனா நான் தான் பெரிய இல்முன்னு சொன்னதுனாலதான் நல்லா கிடைக்கணும். மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கி திருவிழாவுடைய பாடத்தை படிக்க இப்பதான் நீங்க பேசிக்கிறீங்க. இப்படி வரலாற்றை புரட்டி பார்த்தால் எங்கெல்லாம் நான் நான் என்ற வார்த்தை வருதோ அந்த வார்த்தையை நம்மிடத்திலிருந்து மறக்கடிக்கப்பட வேண்டும். நம்மளிடம் எல்லாப்பட வேண்டும். என்ன செஞ்சாலும் சரி, நின்றாலும் சரி, புரிந்தாலும் சரி, கை எடுக்கிற உணவை எத்தனை மக்களை நாம் கண்கூடாக கண்டோம். கை எடுத்த சோறு வாய்க்குள் சென்றது, தொண்டைக்கு கீழே இறங்குவதற்கு முன்பதாக சுனாமி வந்து அவர்களை நடக்கிறது. பார்த்தோமா இல்லையா? எத்தனை ஜனதாக்கள் மையத்தில் கடற்கரையை உட்கார்ந்து சோறு உட்கொண்ட எத்தனை மக்களுடைய வாயில் சோறு இழுக்க அவன் மையத்தாக கடந்த காட்சியை நாம் பார்ப்போம். ஜனதாக்கள் எடுத்து தூக்குகின்ற என்னுடைய கைதான் உணவு எடுக்கிறது, என்னுடைய கைதான் வாயில வைக்கிறது, ஆனால் என்னுடைய தொண்டை விழுங்க மறுக்கிறது. அது ரூபு விழுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹ், உன்னுடைய திருநாமத்தோடு நான் சாப்பிடுறேன். எந்த காலத்திலும் எந்த பொழுதிலும் நான் எடுத்துட்டேன், நான் சாப்பிட்டேன், உள்ள போயிடுச்சு சாப்பாடு, உள்ள இறக்கி வச்சுங்க. இது ஒரு விஷயம். உள்ள போயிடுச்சு. உள்ள போனது பிறகு அந்த உணவு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? நம்ம இருக்கா? நாம் கையால், நாம் நாடி, நாம் விரும்பி, நம்முடைய வீட்டில் நாமே தயாரித்த உணவு நமக்கு நன்மை செய்யும் என்பதாக கருதி நமது ஆரோக்கியத்திற்கும் ஊட்டத்துக்கும் தேவையானது என்பதாக பல ஆலோசனைப்படி தயார் செய்த உணவு உள்ளே போனதுக்கு பிறகு உங்களுடைய எண்ணத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய ஆய்வுக்கும் மாற்றமாக செயல்படுவது ஏன்? நான் என்பதை அழைத்து நீங்கள் இல்லை, இங்கே அவர் இருக்கிறார். அவருடைய குதிரத்தை வேலை செய்கிறது. நீங்க சொல்றத உங்க கையால எடுத்திருந்தாலும், உங்க வாயில வைத்திருந்தாலும், உங்களுடைய கற்களை அழைத்திருந்தாலும், உங்களுடைய நாக்கு உணவை புரட்டி புரட்டி கொடுத்திருந்தாலும், ஆனால் தொண்டைக்கு இறங்கி வைப்பது அதை உள்ளே சென்றபின் உங்களுக்கு நன்மையாக மாறுமா தீமையாக மாறுமா என்று நடத்தான்றது அவன் கையில் இருக்கிறது. இதுதான் முகமது ரசூலுல்லாஹ் கைமா சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்ம இதை மறந்துடாமீங்க. ஆனா இந்த வார்த்தை வரக்கூடாது, நாங்க பேச்சே வரக்கூடாது. நாம் சொல்றோம் இய்யாக நஅபுது, நாங்கள் உன்னை வணங்குகிறோம். இய்யாக நஸ்தஈன், நாங்கள் என்ன செய்ய உதவி தேடுகிறோம். ஜமாத்தாக சொல்லுங்க, ஜமாத்தாக ஓதுங்க, பிரிந்து போகாது. அதனால இங்க இய்யாக நஅபுதுன்னு சொல்லல, இய்யாக நஅபுதுன்னு சொல்றோம். எப்படி நீங்க சொல்லணும், எப்படி கேட்கணும், சேர்ந்துதான கேட்க. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், அந்த வணக்கத்திற்கான உதவியையும் உடனே தேடுகிறோம். எங்களுக்கு சுயமா வணங்குகிற ஆற்றலோ சக்தியோ வல்லமையோ திறமையை கையாளுகிறதே நாம் வணங்குகிறோம் உன்னுடைய ஆற்றலை கொண்டு. இந்த ஈயாக்க நாவது ஈயாக்க நசை இந்த அவசரம் இருக்கிறதே அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையே. எத்தனை அவசரம்? 7 3 அல்லாஹ்வை பற்றி சொல்றது. இந்த 4வது ஆயத்து அடியானை பற்றியும் அல்லாஹ்வை பற்றியும் சொல்றது. அடுத்த 3 வசனம் வம்மல்லத்தி லக்க, உனக்கு மட்டுமே தெரியாத விஷயம் 3 அர்த்தம் சொன்னாங்க. இது சிராத்தல் முஸ்தகீம், இது நேரான பாதையை பாதங்களை அல்லாஹ் சிறப்படுத்தி வைப்பாயாக. அடுத்தது சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கெல்லாம் நீ நிஅமத் செய்தாயோ, அருள்படை செய்தாயோ, ஒரு அருள்மாலையை புரிந்தாயோ அவர்கள் சென்ற நேரான பாதையில் நடத்தார்கள். நம்முடைய பாதங்களை சிறப்படுத்தி வைப்பாயாக. ரயிலில் மௌதூத், 3வது என்ன? ரயிலில் மௌதூத் அலைஹிம் வலல்லாஹி, உங்களுடைய கோபத்துக்கானவர்கள் வழிகட்டு போனவர்களுடைய வழி அல்ல. சரி, அந்த ஞானம் செய்யப்பட்ட
அல்லாஹ் சொல்லிருக்காங்க அந்த இடத்துல உலாயிக அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்கள் நடந்து சென்ற இந்த பாதையை எங்களுக்கு அல்லாஹ் என்னுடைய பாதங்களை சிறப்படுத்தி வைப்பார். இந்த இடத்தை காட்டுறார். இபாதத் என்பது அடியான மின்கல் இபாதத் இபாதத் நடந்து வருகிறது. அலையை கௌம் அது உதவுவது எளிமையாக அப்ப அந்த ஆயத்தம் முடிஞ்சு 3 4 அடுத்த இந்த 3 ஆயத்து 7 தவாவு தபரானி முதமி அவசர் அந்த உபயத்தின் காவலில் அறிவிக்கிறான தபரானி மூலம் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. இதே ஹதீஸ் இதே கருத்துள்ள ஹதீஸ்கள் வேற சொல்லும்படி நாம் சொல்ல போறோம். இந்த ஹதீஸே குதுசியில உள்ள ஹதீஸ்கள் இதே கருத்தை எங்கேயாவது சுற்றி சுற்றி கொண்டு வந்து கருத்தை அடங்க வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் செய்தனா அபூஹுரைரா அறிவிக்கிறாங்க, என்னை சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் قال الله அல்லாஹ் சொன்னா சொல்லுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குஸிமத்து ஸலாத்து பைனி பைன அபதி நிஸ்பை தொழுகை 2 பகுதியாக ஆக்கப்பட்டுள்ளது. எனக்கும் என்னுடைய அடியாளுக்கும் இதே கருத்து தான் வேற சொல்லிக்கிறது. வலி அவதி மா சஅல என்னுடைய அடியான் எதை கேட்கிறானோ அவனுக்கு அதை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்று சொல்றான். வலி அவதி அந்த அடியானுக்கு இருக்கிறது, மா சஅல எதெல்லாம் கேட்கிறான் அதெல்லாம் அவனுக்கு இருக்கிறது. வைதா கால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு அடியான் தொழுகையிலே தக்பீர் கட்டி நின்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற ஒரு ஆயத்தை ஓதின உடனே அல்லாஹ் சொல்றான் ஹமீதனி அபூதி. நம்ம என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தானது, ரப்பில் ஆலமீன் அயலத்தாரை படைத்து பரிவாரம் செய்கின்ற அல்லாஹ் புரியது. ரப்போடு சொன்னா சாதாரண விஷயம் இல்ல. எந்த நேரத்துல இந்த அடியானுக்கு என்ன தேவை என்று விளங்கி நடத்தா போவான். இப்ப என்ன செஞ்சான்? இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கான்? தீபுறான். ஏன் இசாவுக்கு டைம் ஆச்சு, பிள்ளைகள் அடியாரெல்லாம் சோர்வா இருக்கிறாங்க, கலைப்பா இருக்கிறாங்க, தூக்கம் வருது, அசதி வருது, டீ சுறுசு பார்க்கணும் இல்லையா? இந்த பால் எங்க இருந்து வந்துச்சு? இந்த கப்பு எங்க இருந்து வந்துச்சு? இந்த சீனி எங்க இருந்து வந்துச்சு? அந்த தேயிலை எங்க இருந்து வந்துச்சு? புரியா சொல்லிப்பாங்க. தேயிலை ப்ரொடக்ஷன் எங்க ஆனச்சு? சீனி எந்த ஆள தயார் செய்யப்பட்டது? இந்த கப்பு எந்த ஊர்ல தயாரிக்கப்பட்டது? 25/10/2014 செவ்வாய்க்கிழமை அந்த பணியில் உட்கார்ந்து இருக்கிற அனைவருக்கும் டீ வேண்டும் என்று நம்மளை படைப்பதற்கு முன்பே முடிவு செய்த அந்த ரப்பு எத்தனை மாதங்களுக்கு முன்பு இந்த கப்பு தயார் செய்து, எத்தனையோ மாதத்துக்கு முன்பு சீனியும் தயார் செய்து, எங்கேயோ ஒரு தேயிலை தோட்டத்தில் இந்த தேயிலை உற்பத்தி செய்து அதை போகிறதுக்கு ஆலயம் படைச்சு தயார் பண்ணி டீ வந்து சும்மா டீ வந்து இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. ஒரு முடக்கு தண்ணி உள்ள போகும்போதும் ஒரு கவலை உணவு உள்ளே போகும்போதும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ஆக வேண்டும். அரிசி எங்கிருந்து வந்தது? நீ கொடுக்குறோம் 1000 ரூபாய் ஒரு சிப்பா அரிசி ரைட், ஓகே காசு கொடுக்கணும் வந்துருச்சு. நான் எங்கே கொஞ்சம் அரிசி அதுக்கு எத்தனை 1000 ரூபாய் உழைப்புக்கு விரைவாக இருக்கிறது, செலவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பேர் வேலை செய்யணும்? யாரு ஏசியில் உட்கார்ந்துட்டு காசு கொடுத்துட்டு அப்படியே ஒரு பிளான் பண்றோம், அதை நாமளோட மெசேஜ் பண்றோம், காசு கொடுக்குறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நமக்கு உதவுகிற மக்கள் டீ கொடுத்தவருக்கு நன்றி சொல்லணும், டீ போடுறவருக்கு நன்றி சொல்லணும். அப்ப ரப்புன்னு சொன்னா எந்த நேரத்துல என்ன தேவை? குறுகாலம் வருதா சொட்டர் வேணும், வெயில் காலம் வருதா ஏசி வேணும், மழையில போனா குடை வேணும், வெயில் சுடாம செருப்பு வேணும், யாருக்கு என்ன என்ன எவ்வளவு சுகர் பேஷண்டா அதுக்கு தனி செருப்பு வேணும். ஒவ்வொருத்தருக்கு யாருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நல்லா தயாரித்துக் கொண்டே இருக்கிறான். அதற்கு ஒரு கூட்டம் உழைத்துக் கொண்டே இருக்கிறது. இதுதான் ரப்புல் ஆலமீன் அகிலத்தாரை படைத்து பரிவாரம் செய்து. பரிவாரம் சொன்னா என்ன? என்ன எவ்வளவு தேவை என்பதை அறிந்து உணர்ந்து செய்யும்.
அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லும் போது இப்படி எல்லாம் சிந்திச்சு சொல்லணும். சும்மா அல்ஹம்துலில்லாஹ் போகக்கூடாது. எதுக்கு வாடா சொல்லி காட்டுறா, டீயை கை எடுக்கும் பொழுது அந்த டீயை பார்த்த உடனே சிந்தனை வேதம் எங்க வந்துச்சு, உன்னுடைய சக்தியில் ஒரு முடிவு நீ நாடி இருக்கிறாய், நீ விரும்பி இருக்கிறாய். சில பேருக்கு சீனியை போட்டு குடிக்க விரும்பி இருக்கிறாய், சில பேருக்கு சீனியை தடுத்து இருக்கிறாய். உன்னுடைய குதிரை, உன்னுடைய வளம், உன்னுடைய ஆற்றல், இதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என்ன செய்யணும், இதெல்லாம் இப்படி ஓடுறது எல்லாரும் அழகா நிறுத்தி மெதுவா விளங்கி உன்னது சொல்வது எல்லாம் விரும்புகிறான். குர்ஆன் ஓதுறது பெரிய விஷயம் இல்ல, உணர்வது பெரிய விஷயம். சீக்கிரம் தெரிஞ்சாங்க உன்னுடைய நேரான பாதை என்று எதையெல்லாம் கருதிய மக்கள் நாடி வருவார்களோ அங்கெல்லாம் குறுக்கே அமர்ந்து உங்கள் கடுப்பேற்றி தான் சொல்லிடலாம். தொழுது வந்தா தொழுது வராத கூட போயிடுச்சு, தொழுது வந்தா பின்னாலே ஆமாதான். வேற எப்படி தொழுகை கிடைக்கிறது, எப்படி குர்ஆன் ஓதுறது வந்தா அதை கிடைக்கிறது எப்படி, இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லையா, இன்னும் அவங்க எடுத்துக்க முடியல, செய்ய முடியல. அதனால இன்னும் நீங்க அந்த அவுதுல்லாஹி வேற கேட்க போனா இன்னும் வரைக்கும் கிடைக்கும், அதை போக கிடைக்கும். அப்ப ரப்புல் ஆலமீன் அழைத்தாரே என்ன தொழுபவன் அல்லாஹ்வுடன் பேசிக் கொண்டிருக்கிறான், தொழுபவன் அல்லாஹ்வுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், மனசுல பார்த்து ஹமீதனி சொல்லி இதோ பாருங்களே நடிகா எனக்கு புகழ் வைக்கிறான். இதனாலதான் தொழுகையிலே ஒரு அடிதான் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இப்ப நானும் தாங்காவும் பேசிட்டு இருக்கோம், நேரா வந்து வீட்டுலாம் பாது அங்கெல்லாம் பாது இருக்கு, ரெண்டு கடைக்கு போன வச்சுக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரமாறாதா, நிச்சயம் வந்து ஒண்ணும் ஏதாவது ஓகே செஞ்சிருவோம், இல்லாட்டி வாயோட பேசுவோம், இல்லாட்டி மனசிலாவது தொழுகையிலே குறுக்கே போகக்கூடாது சட்டம். ஏன் தெரியுமா காரணம் சொன்னாங்க, அது முசல்லி மாஜி தொழுகையாரை அல்லாஹ்வுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். இவன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொன்ன உடனே அதற்கு அல்லாஹ் அவனுக்கு முன்னாலே பதில் சொல்றான், ஹமீதனி அபுதி. இது குறுக்கே போகாத, ரெண்டு பேரும் பேசிட்டு போது நினைச்சால போகாத, அவனுக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் 10 கூட செய்யலாம். அமைக்கப்பட்டது தொழுகையின் உள்ளச்சத்தை கெடுக்கிற எந்த விஷயத்தையுமே மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுது. அதை நான் சொல்றது, ஒரு ஆள் தொழுகை குறுக்க போனதுக்கு எவ்வளவு சட்டம் தான், பள்ளிவாசல் உள்ள அவ்வளவு தொழுகையை கெடுக்கிற ஒரு விஷயம். என்னது ஒரு ஆள் தொழுகையை கெடுக்கிறதுக்கு எவ்வளவு குற்றமாக இருக்குமானால், மஸ்ஜிதை தொழுகிற இமாமுடைய தொழுகையை முதற்கொண்டு பெண்ணாண்மைக்கு அத்தர் தொழுகையை முதற்கொண்டு கெடுத்தது, இது எவ்வளவு பெரிய மோசமான வேலை, இது எவ்வளவு குற்றம். சரி, அடுத்த வயதான் போதும். அடுத்ததான் சொன்னான், வசனா அடியார்கள் அளவற்று புகுந்து கொண்டிருக்கிறாங்க, புகழ் மாறி அப்படியே மீது கொள்முதலாக இருக்கான்னு கால விட. ஆனா அல்லாஹ் சொல்றான், சொல்லுவதாக யார் சொல்றார்கள், அதுவே நான் ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்றான் ஹதீஸில் குர்சியில இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்றான். நம்புறோமா இல்லையா? நம்பணும், நம்புறதுதான் ஈமான்றது. அடுத்து பைதா கால மாலிகியுமித்தி, நம்ம அடுத்து மாலிகியுமித்தி வந்த உடனே என்ன சொல்றான், மச்சகனி அபதி. அடியான் எந்த அளவில் கண்ணியப்படுத்தான். மாணிக்கம் மிக உயர்ந்த கண்ணி, அவன் தவிர யாரும் எங்கே இருக்க முடியாது. மக்கள் யாரையே பார்க்கலாம், எம்பி, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் நிறைய பார்க்கலாம், உலகத்தை ஆண்டோடய பார்த்துக்கலாம், ஆண்ட மனுஷன் அரசனை பார்த்துக்கலாம். ஆனா மாணிக்கம் சிவத்திற்கு நாளை வறுமையிலே அவன் மட்டும்தான் காட்சி. மச்சகனி அபதி, அடியான் அப்படியே அளப்பரிய கடையப்படுத்தாங்க. அடுத்து சொல்றான்,
ஒவ்வொரு இலக்கிய அவதி என்னிடத்துல அவன் அனைத்து காலத்தை அப்படியே ஒரு பிரச்சனை யார் சொல்றது என்ன சொல்றான் யாரு சொல்றான் பைதா கால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் யா அல்லாஹ் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே ஒதுக்கிறோம் வணக்கத்திற்கு அப்ப ஒரு அவதி மாசா இந்த விஷயம் இருக்குது ஆதா பைனி பைனா இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பது எனக்கும் அடியாருக்கு ஏற்பட்ட விஷயம் ஒரு அவதி மாசால அவன் கேட்ட விஷயம் அதற்கு பிறகு அடியான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் அப்படி சொல்றதா ஹாதாரி அபதி வலி அபதி மாஸா நாகலா இப்படி எதையெல்லாம் அடியான் கேட்கிறானோ நிச்சயம் அதை நம்ம அப்ப தொழுகை என்பது அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள ஒரு உரையாடல் அப்ப கொடுக்க போலாமா போகலாம் அப்ப இந்த ஹதீஸின் குதுசியில இதை பற்றி அருமையான ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி விளக்க சொல்கிறார். இது முதலாவது ஹதீஸ். அதாவது கிட்டத்தட்ட 200க்கு மேல இந்த ஹதீஸ்ல இந்த கிதாப் ஹதீஸ் போகப்பட்ட ஹதீஸ். ஆனா இந்த 200 ஹதீஸ்களையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லி அந்த 200 ஹதீஸ்களுக்கு விளக்கத்தை சொல்லி அதை சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்வதுதான் அப்படி ஹதீஸ்களுடைய நோக்கம். சில விஷயங்கள் நாம் கேட்டிருக்கலாம் அல்லது கேட்காமல் இருக்கலாம். அடுத்து இரண்டாவது ஹதீஸ் அல்லாஹ் சொல்றான் எதுனா ஆதமின் மகனே தபர்ரனி இபாதத்தி என்னை வணங்குவதற்கு நீ அவகாசம் கொடுத்துக்கொள் என்னை வணங்குவதற்கு நீ ஓய்வு எடுத்துக்கொள் உன்னை வேலைகளை ஒதுக்கி வைத்துக்கொள் உன்னை காரியங்களை ஒத்தி வைத்துக்கொள் உன்னை வணக்கம் ஏற வந்துவிட்டதா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்பட்டது பிறகு உனக்கு எந்த இசையும் இருக்கக்கூடாது நல்ல தூக்கம் வரக்கூடாது கடையை நோக்கம் போகக்கூடாது எந்த காரியத்திலும் சிந்தக்கூடாது உடனடியாக துறைக்கு தயாரா பாத்ரூம் போகணுமா உதவு செய்யணுமா கையில அப்படியே ஏன் குர்ஆனே ஓதக்கூடாது வாங்க சொல்லும்போது பிறகுதான் வாங்க சொல்லும்போது குர்ஆன் ஓதக்கூடாது காரணம் அந்த அழைப்புக்கு அல்ல அந்த அளவுக்கு முக்கியம் அந்த வாக்கு பதில் சொல்லுங்க தொழிலை அழைப்புக்கு பதில் சொல்லுங்க இபாதத்தி வணக்கத்துக்கு என்னை வணங்குவதற்காக நீ அவகாசம் எடுத்துக்கொள் ஓய்வு எடுத்துக்கொள் நேரத்தை ஒதுக்கிக்கொள் எந்த வேலையும் காரணம் காணாது அது அப்படி சூரத்துல் கியாமத் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஆய வறுமையை யார் எந்த காரணம் சொன்னாலும் அந்த காரணம் ஏற்கப்படும் வல்காம் ஆடிரா எத்தனை தக்கரங்களை எத்தனை காரணங்களை தப்பித்தாலும் எதையும் இருக்க மாட்டான் பள்ளிவாசலுக்கு ஜமாத்தா தொழுகைக்கு போறதுக்கு கடை என்ன தெரியுமா நோய் அல்லது பயம் நோய் அல்லது பயம் ரெண்டு நோய்னா என்ன உடல் நோய் நமக்கு ஏற்பட்டது அது எதிரிகளுடைய பயம் ஏற்படும் இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த ரெண்டும் இல்லாமல் வேற ஒரு காரணம் சில காரணம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது நோய் வந்துவிடும் என்று பயப்படக்கூடிய காரணம் கடுமையான மழை குத்துது நம்ம கையில கொடை இல்லை போறதுக்கு மழை கோட்டும் இல்லை போறதுக்கு மழை கோட்டும் இல்லை ஏன்னா இந்த காரணம் சொல்லி வச்சுருவாங்க அதான் சொல்லி சொல்றேன் கையில கொடையும் இல்ல மாற்றத்துக்கு மழை கோட்டும் இல்லை இந்த நிலையிலே கடுமையான மழை பெய்யுது அந்த நேரத்தில் நாம் பள்ளிக்கு நைந்து கொண்டு சென்றால் உடலில் நோய் ஏற்படும் என்று பயம் இருக்குமானால் இருக்கிற தலைவலி காய்ச்சலாக மாறும் என்று பயம் ஆனா ஏதாவது ஒரு காரணம் தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு சொல்றாங்க அதை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் தக்க காரணமின்றி வாங்குசத்தை கேட்டதுக்கு பிறகும் யார் வீட்டிலே தொழுது விடுகிறார்களோ அவர்களின் வீட்டை சில இடத்திலே ஏறிவிட்டு தீ வைத்து குளிர்ந்து என்று சொன்னாங்க நான் ரசூலுல்லாஹி அல்லாஹ் அக்பர் வாங்க சொல்லப்பட்டதுக்கு பிறகு எந்த வேலைக்கும் இடம் இல்லை உடனே பள்ளியை நோக்கி பாய்ந்து ஓட வேண்டும் விரைந்து செல்ல வேண்டும் இதுதான் நான் ரசூலுல்லாஹி சர்வர் காட்டிய வழி இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை இதுதான் சுன்னத் ஜமாத்துடைய அடிப்படை இதுதான் குர்ஆன் காட்டுகிற பாதை இதுதான் நான் இமாம்கள் காட்டிய பாதை அதை விட்டுட்டு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு வாங்க சொன்ன பிறகு நம்ம ஏதாவது பண்ணிவிட்டோம்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காது போகணும் வீட்டில் தொழுவதற்கு யாருக்கு அனுமதி உங்களுக்கு அனுமதி நோய்க்கு பயம்
எப்படி யாருடையது? அல்லாஹ்வுடையது தானே. கஃபாரத்தான் இபாதத்தி. நீங்க எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கிடுங்க. அதுவும் வணக்கம் தான். அல்லாஹ் திக்ர் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு வந்து திக்ர் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த திக்ர் வணக்கம் தான். ஆனா இப்ப எது வணக்கம்? வாம் சொல்லப்பட்டது பிறகு பள்ளிக்கு போறதுதான் வணக்கம். கண்டிப்பா திக்ர் போறது வணக்கம் அல்ல. செய்தா என்ன சொல்லுவான்? ஆமாப்பா எங்க போய் போறது இங்க வருவாங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவான். நம்ம புரிஞ்சுக்கணும். வாங்க சொல்லிட்டு என்ன செய்யறது? பள்ளிக்கு போகணும். இதுதான் வணக்கம். கஃபாரத்தான் இபாதத்தி. வணக்கத்துக்கான அவகாசம் எடுத்துக்கள். எனக்கு திருப்பி வச்சது அப்படி இருந்தால் அம்முலகு சதுரக தீனன், உன்னுடைய உள்ளத்தை உன்னுடைய இதயத்தை செல்வத்தால் நிரப்பின. உள்ளத்தை பணத்தை கட்டுக்கட்டா நம்ம திருப்பி என்ன செய்யுது? கையில இருக்குது. அல்ல கல்வியில சொல்றாங்க. இதயத்தில் நிரப்புவே எதை? இனன் செல்வத்தை. என்ன? அது தீனா தீனன் நஸ். போதும் என்ற மனப்பக்குவத்தை, போதும் என்ற மனப்பக்குவத்தை உள்ளத்தில் நிரப்பிடுவேன். 1000 வந்தாலும் சரி, 10,000 வந்தாலும் சரி, லட்சம் வந்தாலும் சரி, கோடி சரி போதாது. ஆனா எந்த அடியா அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறானோ, அதற்கு அவகாசம் எடுத்துக்கிறானோ, அப்படி வந்துவிட்டால் அம்முலகு சதுரக தீனன் தினன் நஸ், போதும் என்ற அந்த மனப்பக்குவத்தை நான் உனக்கு நிரப்புவேன் என்கிறேன். அடியானே, அது மட்டுமல்ல, அசுத்து பக்கத்திருக்க உன் ஏழ்மையின் வாசலை அடைத்து விடுங்கள். ஏழ்மை, பக்கரு, வறுமை என்ற அந்த வாசலையை அடைச்சிருவேன். உனக்கு இனிமேல் வறுமை, ஏழ்மை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நெஞ்சில் நிறைத்து விட்டதை போதும் என்று அப்ப ஏது வறுமை என்ன? ஆனா இதை வணங்க அவகாசம் அடியானே, நீ அப்படி செய்யாவிட்டால் மலர்த்து சதுரக்க சுகுலன், உன்னுடைய உள்ளத்தில் பல்வேறு சிந்தனைகளையும் கவலைகளையும் போட்டு நிரப்பிவிடுவேன். நான் நிம்மதியாக இருக்கவே முடியும். பலம் அசுத்த பக்கல, உன்னுடைய ஏழ்மையை நான் போக மாட்டேன். எப்ப பார்த்தாலும் நீ ஏழ்மை தான் இருப்ப. நீ லட்சாதிபதியா இருக்கலாம், ஆனா உனக்கு இன்னும் வேணும். இந்த கப்பல் வேலைதான் பணக்காரங்க. பணக்காரன் யார் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இருக்கிறது போதும் என்று கருதுவதுதான் பணக்காரன். ஏழை எது தெரியுமா? எனக்கு இன்னும் வேண்டும் என்று நினைப்பதுதான் ஏழை. பார்வையை பார்ப்பதற்கு அவர் கோடீஸ்வரராக இருக்கலாம். நான் என்ன வேணும்? நான் என்ன சம்பாதிக்கணும்? நான் என்ன சம்பாதிக்கணும்? இது சம்பாதிக்கணும். அதனால அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொண்டு போதும் என்ற பொன்மனத்தோடு நாம் வாழ்வோம். அல்லாஹ்வை நெருப்பாக மக்கள் வாழ்வாங்க. ரவாஹு திர்மிதி வல் பைஹகி அன் அபூ ஹுரைரா. அறிவிப்பாளர் மீனா அபூ ஹுரைரா. நூல் ரவாஹு திர்மிதி பைஹகி. இந்த ரெண்டு நூலையும் ஹதீஸ் பதிவு செய்யலாம். இப்ப ஆசிரியர் அடுத்தது மூணாவது ஹதீஸ். இப்னு ஆதம், ஆதமின் மகனே, உதுக்குரணி பாடல் அசர். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் அசர் தொழுகைக்கு பிறகும் சிறிது நேரம் எனக்கு செய்வார்கள். அபிஃபிக்கமாக அந்த நேரத்துக்கும் இடையில் உள்ள அனைத்துக்கும் நான் பொறுத்திருக்கிறேன். ஃபஜ்ருக்கு பிறகும் அசர் தொழுகைக்கு பிறகும் சிறிது நேரம் பணியில் அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் காரணமாக அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நான் பொறுப்பு. இது சம்பந்தமாக பல்வேறு ஹதீஸ்கள் அறிவிக்கப்படும். அதாவது உங்களுக்கு மாற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை நிறைய செய்வோம். ரொம்ப இல்லை, பரவாயில்ல. அனசபி மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى الصبح في جماعة, எந்த ஒரு அடியான் சுபூ தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு சும்மா கராத அங்கேயே அமர்ந்திருந்தாரோ, எதுக்குள்ளாக அல்லாஹ்வை திக்ர் செய்பவராக ஹத்தா தத்லுவ ஷம்ஸ், அவர் சூரியன் உதிக்கின்ற வரை அங்கே திக்ர் செய்வாரோ, சும்மா சல்லா ரகாத்தைனி, பிறகு 2 ரக்காத் தொழுவாரோ, கானத் அஜ்ரி ஹஜ்ஜத்தின் உம்ரத்தி, ஹஜ் உம்ரா செய்ய கேட்கப்பட்டது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமத்தின் சம்பூர்ண
இந்த ஹதீஸ் திருமீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப என்ன திக்ர் செய்யறது? அஸ்கவாதி அன் அபீதர் ரலியல்லாஹு அன்ஹு قال ان رسول الله صلى الله عليه وسلم قال من قال في دبر صلاه الفجر وهو صان برجليه قبل ان يتكلم. ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு எந்த ஒரு அழியா அத்தஹியாத் திருப்பையை உட்கார்ந்து, அதாவது உடனே பாரதிய ஒரு உட்கார்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாம் அடுத்த முந்தியே அப்படியே வந்து சமணம் உட்கார்ந்து சமணம் போட்டு உட்கார்றது என்பது எப்பொழுது நடக்கிறது வருது நான் சொல்றேன் இன்ஷாஅல்லாஹ். ஆனால் தொழுகையில் அமர்ந்திருக்கிற அத்தஹியாத்துல இருப்புதான் சிறந்த இருப்பு. ஆனா ஒரு கால் இருக்குது, மோங்கால் இருக்குது, அது கால பொண்ணு இருக்குது, கிடைக்க முடியாது. இடுப்புல கடுப்பு இருக்குது, ரொம்ப நேரம் மழை உட்கார முடியாது, எல்லாம் உட்காரலாம். ஆனா எதுவுமே இல்லாத 15 வயசு 10 வயசு பையன் போய் நேச்சர் கிடைக்குன்னா சார் உடனே என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியும். விஷயத்துல விளைவி இப்ப இருந்த ஒவ்வொரு சாணம் செய்தி கபலாயத்தை கையில யாருக்கு சாணம் செய்யுன்னா அந்த காலை எப்படி வச்சிருந்தாலும் அப்படியே வைத்துக் கொண்டு அத்தையாத்திற்கு 2 காலை மாற்றாமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டு எவர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சொல்றாங்க. இந்த 4ஆம் கலிமாவை எவர் ஒருவர் அஷர மர்ராத்தின் 10 முறை ஓதுவாரோ கதபல்லாஹு லஹு அஷர ஹஸனாத்தின், அவருக்கு அல்லாஹ் தஆலா 10 நன்மை எழுதுகிறான். வமஹா அன்ஹு அஷர செய்யாத்தின், 10 பாவங்களை அல்லாஹ் கழிக்கிறான். வரஃபஅலஹு அஷர தரஜாத்தின், 10 அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துகிறான். வகான யௌமஹு ذلك كله في حرز من كل مكروه. விரும்பத்தகாத எந்த ஒரு சம்பவம் நிகழாமல் அல்லாஹ் அவனை பாதுகாப்பாக்குகிறான். அது மட்டுமல்ல, ஷைத்தானையும் பாதுகாப்பாக்குகிறான். வலம் எங்களை நம்பி நான் எதிரித்து கொடுக்கிறார்களோம், எந்த பாவம் அவனுக்கு நடப்பதற்கு வாய்ப்பில்லாத. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இன்ஷா அல்லாஹ் நாளை கழிதல் ஆரம்பிச்சு நம்ம அந்த அவகாசம் கிடைக்காவிட்டால் 4 10 6 ஓதுக்கு அதை செய்வது இல்லை முடியலன்னு சொன்னா துவா முடிச்சதுக்கு பிறகு அங்கே உட்கார்ந்து இதை ஓதி கிறிஸ்தா கிடைக்கும். சூரிய உதயம் வரை கிடைக்காத ஒரு விஷயம். சூரிய உதயமாகி ஒரு ஈட்டு அளவுக்கு வந்து 2 ரக்காத் தொழுது போறது, அது உயர்ந்த அந்த சொல்லியாச்சு. கடைசி தேடி போடுறான், அதுக்கு நான் போகணும்னா எதையாவது ஒரு இதே விஷயம், இதே கருத்து இது பிரபாவத்தில் வருகிறது மற்ற கிதாபுகளிலே. மன் கால முன்ன ஹீன யன்சரிஃபு மின் ஸலாத்தில் அஸ்ரி, அஸ்ர் தொழுகைக்கு பிறகும் எந்த ஒரு அடியார் இதே போல 10 முறை 4ஆம் கலிமாவை அதே இடத்திலே அமர்ந்து அத்தியாயத்திலிருந்து மாறாமல் ஓதுகிறாரோ ஓதிய மிஸ்ரதாரிக்கு கையெழுத்து எப்படி இருக்கு? பகல்ல எல்லா காரியத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டானோ, சீத்தாரத்தையும் பாதுகாத்தானோ, காற்றத்தை பாதுகாத்தானோ, அதே போல இரவு முழுவதுமாக பாதுகாத்தார். இன்னொரு ரிவாயத்துல எந்த ஒரு அடியான் மாரிபு துணைக்கு பிறகும் இதே போல செய்வாரோ அவர் கமன் கால முன்ன இதா சல்லல் மக்ரிப துபுர ஸலாத்திஹி மிஸ்லு ذلك ஹத்தா அஸ்பிஹ, முடியும் வரைக்கும் சுபூலேருந்து அசலேருந்து மகரிப்ல ஓதிட்டா மகரிப்ல மறுசுபு வரை ஒரு நாளும் அஹமது நசாய் ஹதீஸ் நாம் நசாய் ராவின் ஹதீஸ். இன்னும் செய்த வாய்ப்பு இல்ல. இவ்வாறு செய்வோருக்கு நன்மை எழுதப்படுது, பாவத்தை அழிக்கப்படுது, அந்தஸ்து உயர்த்தப்படுது, 10 அடிமைகளை உரிமையின்ற கலாவும் எழுதப்படுறதாக அதை செய்யுமா? சுபுக்கு பிறகு ஓதுங்க, அசருக்கு பிறகு ஓதுங்க, மாலை பிறகு ஓதுங்க. பெரிய விஷயம் இல்ல, நமக்கு 7 வயசுல படிச்சதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை 10 முறை ஓதுனா எப்படி அந்தஸ்து பாருங்க. இந்த அந்தஸ்து நாம் பெற வேண்டும் சொன்னார் இஹ்லாஸான நியத்தோடு ஆற்றல் உள்ளவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள்,
காலை எடுக்காம அப்படி உட்கார்ந்து போதுங்க. முடியலன்னு சொன்னா காலை மாத்தி போட்டு உட்காருங்க, நான் எடுக்க விட்டு எந்திரிச்சிடுறேன். அது ஒரு அங்க எந்திரிக்கூடாது, அதே இடத்துல உட்கார்ந்து போதும். ஆனா முடியலன்னு சொன்னா காலை மாத்தி போட்டு உட்கார்ந்து போறாங்க கிடையாது. ஆனா சலாம் கொடுத்த உடனே விஞ்ஞானத்தில் இருப்பாங்க, விஞ்ஞானத்தில் இருப்பாங்க, எந்த விதமான தக்க காரணம் இல்லாம காலம் மாற்றி கொண்டு உட்கார்ந்து மார்க்கத்துக்கு இல்லாத ஒரு விஷயம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க எப்படா அது கடைசி இடத்துல வாசிப்போம் சார். அடுத்த வாரத்துல பதில் தொழுகையில மட்டும் பதில் தொழுகைக்கு பிறகு 7 நேரம் உட்கார்ந்து ஓத வேண்டிய சூழல் இருப்பது காரணமாக 100% நேரம் கிடைத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு காலம் மாற்றி போட்டு சமப்படுத்தாங்க முடியாம உட்கார்ந்து ஒரு ஆய்வார். அதனால நாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 5 கைமா வந்து முடியும்னா 5 கைமாவை அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்த 5 காலம் மாற்றி வந்து ஓதிக்கணும். இஸ்லாம் சரி எடுத்தது யாரு செய்ய அவரோட சக்திக்கு எல்லாம் கட்டாயப்படுத்தல, நிபந்தப்படுத்தல. ஆனா நன்மையை வேண்டும் என்று ஆர்வம் ஆசை இருக்குமானால் நாம் அதை செய்ய வேண்டும். எல்லாம் நமக்காரா நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அமல் செய்வதற்கும் தேவை செய்வாங்க. யாரெல்லாம் என்னுடைய பிழைகளை பொறுத்தருவாயாக, குற்றங்களை மனு தருவாயாக. உன்னுடைய மார்க்கத்தில் உன்னுடைய வேதத்தில் சரிகளே அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளிலே அவருடைய சொற்களிலே எதெல்லாம் நாங்கள் செய்யாமல் விட்டுவிட்டோமோ அதெல்லாம் நாங்கள் எங்கிருக்கின்ற அழைப்பாடு செய்து நான் நன்மையை பெற்றுக்கொண்டு தயவு செய்வார்கள். உன்னுடைய தொகைக்கு இல்லாமல் உன்னை அங்கே வழங்க முடியாது இருக்குமான், உன்னுடைய கண்ணை தவிர்க்க முடியாது யாருலாம், உன்னை தப்பி செய்திருக்க முடியாது இருக்குமான், உன்னை வணங்கியிருக்க முடியாது யாரும். உன்னுடைய இந்த தொகைக்கு உன்னுடைய இந்த பேருதவி உன்னுடைய அருள்படையை என்றென்றும் நீ கொண்டு கொண்டிருப்பாயாக. உன்னை வணங்கி உன்னை வழிபட்டு உன்னிடத்திலே உதவி தேடி எந்த மைமாக சிதைகள் சுகாதார சாலிகளை வாழ்ந்தார்களோ அத்தகைய சாலிகளுடைய எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் மனைவி மக்களையும் எங்களுடைய சுற்றத்தாரையும் அண்டை வீட்டாரையும் எங்கள் ஊர் வாக்குகளையும் உலகத்திலே வாழ்கின்ற எங்கள் நாடுகளால் எங்கள் ஊர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் எங்கள் உலகத்தின் விஷயங்களை எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ விஷயங்களையும் தகுதி செய்வாயாக. விஷயங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறையா சூழலுக்கு பாதுகாப்பாயாக, உலக முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. எங்கே திருநாட்டில் ஏற்பட்டுள்ள முசீபத்தை அகற்றுவாயாக. முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கின்ற சூழ்ச்சிகளை முறியடிப்பாயாக. முஸ்லிம் பேராகிய ஆகிக் கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்ற நாமிகளைக்கும் இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக. يا أكرم الأكرمين يا إله العالمين يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث غيثنا يا مغيث غيثنا يا مغيث غيثنا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم يا رب المصطفى نجم مواصلنا بصحبتنا وسلم صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن شاء الله அடுத்த செவ்வாய்க்கிழமை சீரடி ஜாமியா மஸ்ஜிதிலே திருக்குறள் கலந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை திருவாசகத்திலே வழங்குகின்ற ஒரு அசல் கலிபா சாஹிப் நபியை சேர்ந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதி ஈசா சாஹிபாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால் வயசும் கலந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் 10ஆம் தேதி இன்னநாளை மாணவர்களை அழைத்து கொண்டிருக்கிறது. அதில் கலந்து கொண்டு அனைத்தையும் கேட்டு நீங்கள் செய்வாங்க.